நம்மளோட கேரளா ஸ்டைல் ரெசிபி பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு மீன் வறுவல் பார்க்கலாம். இந்த மீனோட பேர் பார்த்திங்கன்னா மங்கடா. இந்த மீனோட தொலி ரொம்ப கட்டியாக இருக்கும். உளிச்சு எடுத்து தான் நம்ம குழம்பு வைக்கணும், வறுக்கணும். இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது நான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். பகுதி மீன் குழம்பு வச்சுட்டேன். நல்ல பீஸாக பார்த்து வறுக்கிறதுக்கு மாற்றி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா அதிகமான பொருள் கிடையாது. மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், லெமன் ஒரு 1/4 லெமன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் ஒரு கல் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி 1 ஸ்பூன், லெமன் 1/4 லெமன், மிளகை பொடிச்சு சேர்த்துக்கிறேன். பாக்கெட் மிளகு பொடி நல்லா இருக்காது. நம்மளே மிளகு பொடி பொடிச்சு போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தோம்னா உதிர்ந்து போகாது, மசாலாலாம் ஒட்டி பிடிக்கும். மசாலாலாம் நல்லா பிரட்டி இந்த மாதிரி உள்ளேயெல்லாம் சேர்கிற மாதிரி மசாலா பிரட்டிக்கிறணும். மீனில் ஒரு 15 நிமிஷம் மாற்றி வச்சிடலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் தான் நான் மீன் வறுக்க போகிறேன். எண்ணெய் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு மீனாக இந்த மாதிரி போடலாம். தோசைக்கல்லில் மீன் வறுக்கும்போது எண்ணெய் அதிகமாக செலவாகாது. ஒரு 5 நிமிஷம் ஒரு சைடில் வேகட்டும். தீ குறைச்சி வச்சுக்கிறணும். கூட்டி வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். சூடான எண்ணெயை மேலே ஊற்றினோம்னா மசாலாலாம் நல்லா சேர்ந்துக்கிறோம், ஒட்டிக்கிறோம், உதிராமல் இருக்கும். அதனால் சூடான எண்ணெயை லேசாக ஸ்பூனில் மோந்து இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எந்த பொடியும் சேர்க்கலை. ரொம்ப சிம்பிளாக நம்ம வறுத்தெடுத்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். முதல் முறை வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை தொட்டு கொடுக்க மறக்காதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பார்க்க முடியும். இப்போது பார்த்திங்கன்னா மீன் நல்லா வெந்திருக்கு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது மாதிரி மீதம் இருக்கிற மீனையும் இந்த மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பின்ன கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி பொடி இந்த மாதிரிலாம் சேர்த்து வறுப்பாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக போட்டு வறுத்து பாருங்கள். மீனோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இருக்கிற மீன் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மீன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு மீன் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், உள்ளேயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்கும். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக சூப்பராக இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம்.